ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஃபாதர் இஸ் அலைவ் அண்ட் ஃபாலன் அவுட் வித் மதர் ஆஃப் த மைனர். அப்பா உயிரோடு தான் இருக்கார், ஆனால் அம்மா கூட இல்லை. மதர் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மைனர் பை எக்ஸிக்யூட்டிங் லீஸ் டீட் ஆஸ் அ கார்டியன் ஆஃப் த மைனர். அம்மா மைனரோட ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு விடுறாங்க. அதுக்கு ஒரு லீஸ் டீடும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டேட் வெதர் த லீஸ் டீட் இஸ் வேலிட் அண்ட் மதர் கேன் ஆக்ட் ஆஸ் அ கார்டியன். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த லீஸ் டீட் வேலிடா, அம்மா கார்டியனாக பையனுக்கு ஆக்ட் பண்ண முடியுமா கேட்குறாங்க. இந்த பிக்சரை பாருங்கள். அம்மா ஒரு குழந்தைக்காக எல்லாமே செய்கிறாங்க. குளிக்க வைக்கிறது, படிப்பு சொல்லி கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு அம்மா செய்யும்போது ஏன் அம்மா ஒரு குழந்தைக்கு கார்டியனாக ஆக்ட் பண்ணக்கூடாது? பின்னாடி வரும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. செக்ஷன் 6 ஆஃப் ஹிந்து கார்டியன்ஸ் அண்ட் மைனர் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Natural guardian of Hindu minor in respect of minor person as well as the minor property. அந்த மைனர் குழந்தைக்காக இருந்தாலும், அந்த மைனர் குழந்தையோட சொத்துக்களாக இருந்தாலும், அந்த குழந்தை பையனாக இருந்தாவோ அல்லது அன்மேரிட் கேர்ளாக இருந்தாவோ முதல்ல வர்றது ஃபாதர் அண்ட் ஆஃப்டர் ஹிந்தி மதர். அவருக்கு அடுத்தது தான் அம்மா. கஸ்டடி ஆஃப் மைனரை பொறுத்த வரைக்கும் 5 வயசு கம்ப்ளீட் ஆகாத குழந்தைன்னா ஷால் ஆர்டினர்லி பி வித் மதர். ஷால்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட தான் இருக்கணும். அதே அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட் பாயா இல்லது இல்லெஜிட்டிமேட் அன்மேரிட் கேர்ளா இருந்தா அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அம்மா தான் வருவாங்க அண்ட் ஆஃப்டர் ஹர் த ஃபாதர். இன்கேஸ் ஆஃப் மேரிட் கேர்ள் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான். இப்போது இந்த ப்ரொவிஷன் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னா, அவங்க ஹிந்துவாக இருந்து வேறு ரிலீஜனுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை ஆகாது. இல்லைன்னா துறவரம் பூண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. அப்போது அப்பா சரியில்லாமல் போயிடுறாங்க, குழந்தைய கவனிச்சிக்காமல் போயிடுறாங்க அப்படின்னா அந்த அம்மா அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு விட்டு அதில் வர வருமானத்தில் தான் பையனை படிக்க வைக்கவே கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்கலாம். கீதா ஹரிஹரன் வெர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1999 வந்த சுப்ரீம் கோர்ட்டோட லேண்ட்மார்க் கேஸ் என்னென்னா, மதர் நேச்சுரல் கார்டியனாக அப்பா இருக்கும்போது ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஆர்டிக்கல் 14 பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற ஈக்குவல் ரைட்டுங்கிற இதை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணப்போ செக்ஷன் 6 ஆஃப் த ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் அப்போ ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஆஃப்டர் ஃபாதர் தான் மதர்னு வரணும். ஆஃப்டருங்கிற வேர்டு இறந்ததுக்கு அப்புறங்கிற அர்த்தத்தை தரலைங்க. அவர் இன்னெபிலிட்டி டு ப்ரொவைட் கேரோ ப்ரொடெக்ஷனோ இருந்து அப்பா தன்னால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாத இயலாமைன்னு எந்த சூழ்நிலை அந்த இயலாமை இருந்தாலும் மதர் ஆக்ட் பண்ணலாம். ஒரு வேளை அவர் பெட் ரிடனாக இருக்கலாம், அன்சோன் மைண்ட், இப்படி எப்படி இருந்தாலும் மதர் நேச்சுரல் கார்டியனாக ஆக்ட் பண்ணலாம். அவரோட இறப்புக்கு பிறப்பிட்டு தான் அம்மா நேச்சுரல் கார்டியனாக இருக்கணுங்க, எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.